வாங்க, தெய்வீக சக்தி 123 முன்வைக்கிற உலக அமைதிக்கான ஒரு ஆன்மீக திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இவங்களோட மைய கருத்து இதுதான். உலக பிரச்சனைகளுக்கு ஆன்மீகம் தான் ஒரே தீர்வு. உலகம் பல பெரிய நெருக்கடிகளை சந்திக்குது. இப்போ இருக்கிற அமைப்புகளால இதை தீர்க்க முடியலன்னு இவங்க சொல்றாங்க. இதுக்கு தீர்வா UBUMUD அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை முன்வைக்கிறாங்க. இது மூணும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. இதுல முக்கியமானது உலகளாவிய குருக்கள், அதாவது UM. உலக முடிவுகளுக்கு இதுதான் வழிகாட்டுமாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது UNக்கு பதிலா வராது, அதுக்கு ஒரு தார்மீக வழிகாட்டியா இருக்குமா. இந்த ரெண்டு அமைப்புகளும் எப்படி சேர்ந்து வேலை செய்யும்? சிவனும் சக்தியும் போல அனு ஒரு ஓமை சொல்றாங்க. சரி, இந்த ஆன்மீக மேலவை எப்படி செயல்படும்? அதுக்குன்னு ஒரு தெளிவான திட்டமே வச்சிருக்காங்க. பிரார்த்தனை சபை, ஆன்மீக மன்றம், உலக நீதிமன்றம்னு பல அமைப்புகள் இதுல அடங்கும். இது வெறும் யோசனை மட்டும் இல்ல, இதை எப்படி உலக அளவுல செயல்படுத்தணும்னு ஒரு செயல் திட்டமும் இருக்கு. தேசிய கொடிகள்ல சின்ன மாத்திரத்திலிருந்து பேரழிவு ஆயுதங்களுக்கு அவசர நிலை அறிவிக்கிறது வர பல படிகள் இருக்கு. இந்த உலகளாவிய திட்டத்துக்கு அரசியல் ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால இந்தியாவுக்கு ஒரு நேரடி வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதாவது இந்திய பிரதமர்கிட்ட 3 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. UNல பேசணும், நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும், இது போல. ஆனா இது ஒன்னும் புது யோசனை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு 30 வருஷ உழைப்பு இருக்கு. இந்த டைம்லைன் பாருங்க. 1995ல ஒரு கருத்தை ஆரம்பிச்சு 2025ல ஐநாவுக்கே ஒரு முன்மொழிவா வளர்ந்திருக்கு. மொத்தத்துல நாம எல்லாரும் சங்கம் யுகம், அதாவது பிரார்த்தனை யுகம்குள்ள நுழையணும்னு இவங்க நம்புறாங்க. கடைசியா இந்த திட்டம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. உலக நிர்வாகத்துல ஆன்மீகம் ஒரு புது வழியை காட்ட முடியுமா?